வசனம் மழை போல் பெய்திறங்கும், சத்தியம் மலர் போல் இதழ் விரியும். சத்தியம் சத்தியமே, சத்தியம் சத்தியமே, சத்தியம் சத்தியமே, சத்தியம் சத்தியமே. சத்தியம் சத்தியமே நேயர்களாகிய உங்கள் அனைவருக்கும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். உங்களை இந்த நாளிலும் கூட சந்தித்து இந்த காணொளி வாயிலாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்களிடத்திலே பேச விரும்புகிற ஒரு மிக முக்கியமான ஒரு தலைப்பை அவருடைய வேதாகமத்திலிருந்து நாம் சிந்திக்க போகிறோம். ஒரு மனிதன் மிகவும் எல்லா காரியங்களையும் அவன் நேர்த்தியாக பயன்படுத்துகிறவனாக காணப்பட்டான். அவனிடத்தில் என்னென்ன பொருட்கள் இருந்ததோ அந்த பொருட்களை எல்லாம் ஒழுங்கும் கிரமமாக அதை பயன்படுத்துவது அவனுடைய வழக்கமாக வாடிக்கையாக காணப்பட்டது. அப்படியாக இருக்கக்கூடிய அந்த மனிதனுக்கு திடீரென்று ஒரு நாள் மிகவும் விலை உயர்ந்த ஒரு கைபேசி, ஒரு மொபைல் ஃபோன் அவனுக்கு பரிசாக கிடைக்கப்பெற்றது. அவனுடைய கைகளிலே கிடைத்த அந்த மிக விலை உயர்ந்த மொபைல் ஃபோனை அவன் ஒவ்வொரு நாளும் எடுத்து ஸ்லாகித்து, இது தொடுதலுக்கு எப்படி இருக்கிறது, இது பார்க்கறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்கிறது, இது எவ்வளவாக இதனுடைய ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி இருக்கிறது, இப்படி பல காரியங்களை அவன் அதனுடைய பொருளுடைய அந்த தன்மையை பார்த்து பார்த்து வியந்து பூரிப்படைந்து தன்னுடைய கைகளிலே அவன் எப்பொழுதும் அதை வைத்து கொண்டிருந்தவனாக காணப்பட்டான். எல்லா மக்களுக்கும் ஆச்சரியம், இவனுக்கு இவ்வளவு விலை உயர்ந்த ஒரு மொபைல் ஃபோன் இலவசமாக பரிசாக கிடைக்கப்பட்டிருக்கிறதே என்று சொல்லி. அப்படியாக அந்த மனிதன் அந்த கைபேசியை வைத்திருக்கும் பொழுது அவனிடத்தில் இருந்த ஒரு பிரச்சனை என்னவென்றால், அது அந்த மொபைல் ஃபோனில் சிம் கார்டு செலுத்தி அதை உபயோகப்படுத்த வேண்டும் என்ற அறிவு அவனுக்கு இல்லாதிருந்தது. அந்த புரிதல் அவனுக்கு இல்லை. இதை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்ற ஒரு ஞானம் அவனுக்கு இல்லாமல் இருந்தது. அவன் கைகளில் எடுப்பான், தொடைப்பான், சுத்தமாக வைத்திருப்பான், சார்ஜ் போடுவான், எல்லாவற்றையும் செய்வான். ஆனால் அவன் பயன்படுத்த வேண்டிய விதங்களிலே அதை பயன்படுத்தாமல் வைத்திருந்தான். பிரியமானவர்களே, அவனுடைய கைகளில் இருந்தது மிக விலை உயர்ந்தது தான், மிக தரமான பொருள் தான், பார்ப்பதுக்கு அழகாக இருக்கக்கூடியது தான். ஆனாலும் அதிலிருந்து எந்த விதமான அழைப்புகளையும் அவனால் மேற்கொள்ள முடியாமல் இருந்தது. ஏனென்றால் அவனுடைய அந்த அறிவின்மையால் அவன் உபயோகப்படுத்தாமல் காணப்பட்டான். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையும் கூட அப்படியாக காணப்படுகிறது. பல நேரங்களில் நம்முடைய வாழ்க்கை நம்முடைய கைகளிலே இறைவனாகிய இயேசு கிறிஸ்து கொடுத்திருக்கிறார். ஆனால் இந்த வாழ்க்கையை பார்த்து கொண்டு, இது நல்ல அருமையான வாழ்க்கை, இந்த வாழ்க்கையில் நல்ல வீடு கிடைத்தால் போதும், இந்த வாழ்க்கையிலே நல்ல வேலை கிடைத்தால் போதும், இந்த வாழ்க்கையிலே நல்ல படிப்பு கிடைத்தால் போதும், நல்ல ஆரோக்கியம் கிடைத்தால் போதும், இதெல்லாம் மனிதர்கள் சொல்லி கொண்டிருக்கிறார்கள், இவைகளை தேடிக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அந்த மனிதனுக்கு அந்த வாழ்க்கையிலே தேட வேண்டிய ஒரு காரியத்தை அவன் மறந்து போகிறான். எப்படியாக ஒரு மொபைல் ஃபோனை எடுத்து அதில் சார்ஜ் போடலாம், அதில் மெமரி கார்டு போடலாம், அதில் ஃபோட்டோ எடுக்கலாம், வீடியோ எடுக்கலாம், இது என்ன காரியங்கள் செய்தாலும் கூட அதில் சிம் கார்டு செலுத்தி அவன் அழைப்புகளை மேற்கொள்ளவிட்டால் அதனால் பிரயோஜனம் இல்லை. அதுபோல தான் நம்முடைய வாழ்க்கையும் கூட. பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே நல்ல படிப்பு, நல்ல வேலை, நல்ல திருமணம், நல்ல அந்தஸ்து, இதெல்லாம் நமக்கு கிடைத்திருக்கலாம். அதெல்லாம் சில காலங்கள் உபயோகத்தை போல காணப்படும். ஆனால் இந்த வாழ்க்கைக்கான மிக முக்கியமான ஒன்று, அவன் தன்னை படைத்த இறைவனாகிய இயேசு கிறிஸ்துவை அவன் அறியாமல் போனால் அவனுடைய வாழ்க்கை வீணாக முடியும் என்பதை இந்த கதையின் மூலம் நாம் தெரிந்து கொள்கிறோம். உங்களுடைய கைகளில், என்னுடைய கைகளில் கடவுள் கொடுத்திருக்கிற அந்த வாழ்க்கையை நாம் எப்படியாக பயன்படுத்த போகிறோம் என்பதுதான் மிக முக்கியமானது. நாம் சரியாக பயன்படுத்துகிறோமா? வாழ்க்கையிலே அடிப்படையாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது என்ன, எதற்காக நமக்கு இந்த வாழ்க்கை கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை குறித்ததான புரிதல் தேவனுடைய வார்த்தையிலிருந்து அவனுக்கு கிடைக்க பெறாவிட்டால் அவன் எவ்வளவு பேர் புகழ்ச்சியோடு, எவ்வளவு அந்தஸ்துகளோடு, எவ்வளவு ஆயுட்காலம் அதிகமாக, எவ்வளவு வசதியாக, எவ்வளவு ஆரோக்கியத்தோடு வாழ்ந்திருந்தாலும் அது அவனுக்கு பயனுள்ளதாக காணப்படாது. அவனுடைய வாழ்க்கை நிச்சயமாக அழிவை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. பிரியமானவர்களே, வேதாகமத்திலே ஒரு மிக முக்கியமான வசனத்தை உங்களிடத்திலே நான் வாசித்து காண்பிக்க விரும்புகிறேன். அவர்
அதாவது இயேசு கிறிஸ்து அவர் சகலத்தையும் அதினதின் காலத்தில் நேர்த்தியாக செய்திருக்கிறார். உலகத்தையும் அவர்கள் உள்ளத்திலே வைத்திருக்கிறார். ஆதலால் தேவன் ஆதி முதல் அந்த மட்டும் செய்து வரும் கிரியையை மனுஷன் கண்டுபிடியான். பிரியமானவர்களே, ஒரு ஞானி ஒரு உலகத்தை மிக அதிகமாக ஆட்சி செய்த சுபிட்சமாக வாழ்ந்த ஒரு ராஜாவாகிய ஞானி சாலமோன் இப்படியாக எழுதுகிறார்: அதினதின் காலத்திலே இறைவனாகிய இயேசு கிறிஸ்துவானவர் எல்லாவற்றையும் நேர்த்தியாக செய்திருக்கிறார். ஆனால் அவர் செய்கிற கிரியைகளை மனுஷன் கண்டுபிடியாமல் போகிறான். கண்டுபிடியான் என்று சொல்லும் பொழுது கண்டுபிடிக்க முடியாது என்பதல்ல, கண்டுபிடிப்பதற்கு மனிதன் ஆர்வம் இல்லாதவனாக காணப்படுகிறான். அவன் கண்டுபிடிப்பதற்கு தன்னை உட்படுத்தி கொள்வதில்லை. பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கைக்கான உயர்ந்த லட்சியம் என்ன? படிப்பு அல்ல, வேலை அல்ல, திருமணம் அல்ல. வாழ்க்கையினுடைய மிக உயர்ந்த லட்சியம் தன்னை உண்டாக்கின தேவனாகிய இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்வது. பிரியமானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையிலே படிப்போ புகழோ அந்தஸ்துகளோ ஆரோக்கியமோ எது இருக்கிறதோ இல்லையோ, நீங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிந்திருக்கிறீர்களா இல்லையா என்பதுதான் கேள்வி. உங்களை உண்டாக்கின தேவனாகிய இயேசு கிறிஸ்துவை நீங்கள் அறிந்திருக்கிறீர்களா இல்லையா என்பதுதான் கேள்வி. நீங்கள் அறிந்திருந்தால் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையானது ஒரு அர்த்தமுள்ளதாக காணப்படுகிறது. நீங்கள் அறியாவிட்டால் உங்களுடைய வாழ்க்கை அர்த்தமற்றதாக இருக்கிறது. அது உபயோகப்படுத்தப்படாத ஒரு வாழ்க்கை, அது வீணான வாழ்க்கை, அது அழிவை நோக்கி சென்று கொண்டிருக்கிற வாழ்க்கை என்று வேதாமம் சொல்கிறது. உங்களுக்கு நல்ல வாழ்க்கையை தேவன் கொடுத்திருக்கிறார். ஆகவேதான் இந்த செய்தியை இன்றைக்கு நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். ஆகவே இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் அந்த வாழ்க்கையை முறையாக பயன்படுத்துகிறீர்களா? அந்த வாழ்க்கையை கொடுத்த இறைவனாகிய இயேசு கிறிஸ்துவை அறிந்திருக்கிறீர்களா? உங்களுடைய வாழ்க்கைக்கான அர்த்தத்தை அவர் அறிவிக்க விரும்புகிறார். பிரியமானவர்களே, உங்களுக்காக, எனக்காக, நம்முடைய வாழ்க்கையினுடைய அர்த்தத்தை வெளிப்படுத்துவதற்காக, நம்முடைய வாழ்க்கையினுடைய நிலையை வெளிப்படுத்துவதற்காக அவர் இந்த பூமிக்கு வந்தார். மனிதனுடைய நிலை என்ன? மனிதன் பாவியாக இருக்கிறான். பிரியமானவர்களே, நாம் எல்லாரும் பாவிகளாக இருக்கிறோம் என்று சொல்லி வேதாகம் சொல்லுகிறது. ஒருவனாகிலும் நீதிமான் இல்லை என்று சொல்லுகிறது. ஆகவே எல்லாரும் பாவம் செய்து ஏகமாய் கெட்டு போனார்கள். கெட்டு போவதற்கு எந்த விதமான வரைமுறையும் இல்லாமல் முழுவதுமாக கெட்டு போனார்கள். ஆனால் கெட்டு போகிற இந்த ஜனங்களை மீட்டெடுப்பதற்காக, உங்களை காப்பாற்றுவதற்காக, உங்களை அழிவில் நோக்கி சென்று கொண்டிருக்கிற அந்த நரகத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையை திருப்புவதற்காக, அழிவில்லாத வாழ்க்கைக்கு கொண்டு வருவதற்காக மெய்யான இறைவனாகிய இயேசு கிறிஸ்து அவர் இந்த பூமிக்கு மனுஷனாக வந்து, அவர் பிறந்து பரிசுத்தமாக வாழ்ந்து செத்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். இயேசுவே, நான் ஒரு பாவி, நான் தெரிந்தும் தெரியாமலும் குற்றம் செய்திருக்கிறேன், என்னை மன்னியும் என்று நீங்கள் சொல்லும் பொழுது, எனக்காக வேண்டி நான் சாக வேண்டி அந்த சிலுவையிலே எனக்காக நீர் செத்தீர், எனக்காக வேண்டி அடக்கம் பண்ணப்பட்டீர், எனக்காக உயிர் தெழுந்தீர் என்று யாரெல்லாம் சொல்வீர்களோ, பிரியமானவர்களே, உங்களுடைய வாழ்க்கைக்கான அர்த்தத்தை அவர் தெரிவிக்க விரும்புகிறார். உங்களுடைய வாழ்க்கை பரிபூர்ணப்படும்படியாக இயேசு கிறிஸ்துவானவர் இந்த பூமிக்கு வந்தார். பிரியமானவர்களே, வாழ்க்கை பூர்த்தி அடைவதற்காக. யோவான் 10வது அதிகாரம் 10வது வசனம், நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணம் அடையவும் வந்தேன் என்று இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். பிரியமானவர்களே, மனிதனுக்கு ஜீவன் உண்டாகி இருக்கும்படியாக இயேசு கிறிஸ்து வந்தார். எல்லா மனிதனுடைய வாழ்க்கை ஜீவனற்றதாக இருக்கிறது. எபேசியருக்கு எழுதின நிருபம் 2வது அதிகாரம் 10வது வசனத்தில் இப்படியாக வாசிக்கிறோம்: அக்கிரமங்களிலும் பாவங்களிலும் மரித்தவர்களாய் இருந்த உங்களை உயிர்ப்பித்தார் என்று சொல்லி. ஒவ்வொரு மனிதனுடைய நிலை அக்கிரமத்திலும் பாவத்திலும் செத்த ஒரு நிலை. அவன் மரித்து போன ஒரு நிலைமை அவனுக்கு காணப்படுகிறது. அவன் தேவனை தேடாத ஒரு நிலையிலே அவனுடைய வாழ்க்கை காணப்படுகிறது. அந்த நிலையிலிருந்து அவருடைய ஜீவனாலே நாம் ஜீவன் பெற்று நாம் உயிர்ப்பிக்கப்படுகிறோம். உங்களுடைய வாழ்க்கையிலே உயிர்ப்பிக்கப்படுவதற்கு இயேசு கிறிஸ்து காரணமாக இருக்கிறார். அதற்காக வேண்டிதான் அவர் இந்த பூமிக்கு வந்தார். பிரியமானவர்களே, நீங்கள் சாக வேண்டிய அந்த இடத்திலே உங்களுக்கு பதிலாக இயேசு கிறிஸ்து சாகும்படியாக வந்தார். இந்த வாழ்க்கையினுடைய அர்த்தம், நாம் உங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தெழுந்த தேவனை நீங்கள் அறிந்து கொள்வது. நீங்கள் எதை அறிந்து கொள்ள ஆர்வமாக இருக்கிறீர்கள்? இன்றைக்கு நாட்டு நடப்பை அறிந்து கொள்வதற்கு மக்களுக்கு ஆர்வம் உண்டு. அரசியலிலே மக்களுக்கு ஆர்வம் உண்டு. ஆராய்ச்சிகளிலே மக்களுக்கு ஆர்வம் உண்டு. மனிதன் குரங்கிலிருந்து வந்தானா என்று முட்டாள்தனமான சிந்தனையில் ஆராய்ச்சி செய்வதற்கு மனிதனுக்கு நேரம் உண்டு, அதற்கு விருப்பங்கள் உண்டு. ஆனால் உண்மையாகவே மனிதன் எதில் ஆராய வேண்டும் என்றால்
என்னுடைய வாழ்க்கையிலே இறைவனாக இயேசு கிறிஸ்து என்ன விரும்புகிறார், அந்த விருப்பத்தை நான் செய்து முடிக்கிறேனா என்பதுதான் ஒரு கேள்வியாக இருக்கிறது. உங்களுக்கு முன்பாக இருக்கிற அந்த கேள்விக்கு நீங்கள் பதிலளிக்க வேண்டும். எனக்கு அன்பான பிரியமானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையை இயேசு கிறிஸ்துவுடைய கரத்தில் ஒப்படைக்கும்படியாக அவர் உங்களை அழைக்கிறார். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொல்லி அவர் அழைக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையினுடைய அர்த்தத்தை அறிந்து கொள்ளும்படியாக அவர் உங்களை அழைக்கிறார். அவருடைய அழைப்பின் சத்தத்தை கேட்டு உங்களுடைய வாழ்க்கையை அவரிடத்தில் கொடுப்பீர்களானால் உங்களுடைய வாழ்க்கையிலே ஜீவனை அவர் கொடுப்பார். மரித்து போன நிலைமையிலிருந்து அவர் உயிர்ப்பிப்பார். உங்களுடைய எல்லா பாவத்தையும் அக்கிரமத்தையும் அவர் மன்னிப்பார். உங்களை சொந்த பிள்ளையாக, சொந்த மகனாக, மகளாக ஏற்றுக்கொள்வார். உங்களுடைய வாழ்க்கைக்கான அர்த்தத்தை அவர் வெளிப்படுத்துவார். பிரியமானவர்களே, அந்த அர்த்தத்தை நீங்கள் அறிந்து கொண்டு அவருக்கு பிரியமாக, அவருக்கு சந்தோஷத்தை கொடுக்கிற பிள்ளைகளாக இருப்பதற்கு கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். பாடலுமே கீதவாத்தியமுமே துதிக்க பாத்திரனை போற்றிய புகழ்வேனே. போற்றிய புகழவே பாடிய மகிழவே என்றும் பேரானந்தமே. பாத்திரனை போற்றிய புகழ்வேனே. போற்றிய புகழவே பாடிய மகிழவே என்றும் பேரானந்தமே. என்னுள்ளம் பொங்குதே, பொங்கியே வழியுதே, ஆனந்தம் என்னாலும் என்னுள் நிறையுதே. தேடி வந்தாரே சொந்தமாக்கினாரே. என்னுள்ளம் பொங்குதே, பொங்கியே வழியுதே, ஆனந்தம் என்னாலும் என்னுள் நிறையுதே. தேடி வந்தாரே தம் சொந்தமாக்கினாரே. சேர்த்தாரே என்னை இயேசுவே. தமது இரத்தத்தால் சிந்தினாரே என்னை மீட்கவே. திரு இரத்தமே. ஆடலும் பாடலுமே கீதவாத்தியமுமே துதிக்க பாத்திரனை போற்றிய புகழ்வேனே. சத்தியம் சத்தியமே என்ற நிகழ்ச்சியை கண்டு கொண்டிருக்கிற உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்துவின் அருமையான பெயரால் நாங்கள் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். பிரியமானவர்களே, நாம் வாழக்கூடிய இந்த பூமியானது அநேக பொய்களால் நிறைந்து இருக்கிறது. இப்பொழுதெல்லாம் பொய் பேசுவது என்பது ஒரு தவறாகவோ அல்லது நம்மை படைத்த கடவுளுக்கு விரோதமாக செய்யக்கூடிய ஒரு பாவமாகவோ குற்றமாகவோ யாரும் கருதுவது கிடையாது. ஆனால் கொலை, கொள்ளை, விபச்சார பாவங்களை விட ஒரே ஒரு சிறிய பொய்யானது மிகப்பெரிய அழிவை கொண்டு வரும் என்பதை
வரலாறு நமக்கு நிரூபிக்கிறது. குறிப்பாக 2ஆம் உலகப்போர் சமயத்தில் ஹிட்லரும் அவரது நாஜி படையினரும் மிகப்பெரிய பொய்யை உலகமெங்கும் பரப்பினார்கள். அதாவது ஜெர்மன் தேசத்து மிகப்பெரிய எதிரிகள் யூதர்கள் தான் ஜெர்மனியுடைய வளர்ச்சிக்கு மிகப்பெரிய தடையா இருக்கிறவர்கள். யூதர்கள் தான் ஜெர்மனுடைய வளர்ச்சியை தடுக்கக்கூடிய மிகப்பெரிய சக்தி வாய்ந்தவர்கள் என்று அநேக பொய்களை தினந்தோறும் வானொலியிலும் தொலைக்காட்சியிலும் தினசரி பத்திரிகையிலும் தங்களது சொற்பொழிவிலும் எல்லா இடங்களிலும் பரப்பிக்கொண்டே இருந்தார்கள். 1ஆம் உலகப் போரில் ஜெர்மனி தோற்றத்துக்கு மிக முக்கியமான காரணமே இந்த யூதர்கள் தான். அவர்களது பேச்சு, நடக்கை, சிந்தை எல்லாம் ஜெர்மனியை அழிப்பதே என்று பொய்யை பரப்பினார்கள். வேண்டுமென்றே பொய்யை பரப்பினார்கள். ஆகவே ஜெர்மன் தேசம் எங்கும் எல்லா மக்களுடைய உள்ளங்களிலும் யூதர்களுக்கு எதிராக ஒரு வஞ்சத்தையும் யூதர்களை அழித்தொழிக்க வேண்டும் என்ற ஒரு மாபெரும் வெறியையும் வேண்டுமென்றே ஹிட்லர் ஆனவன் பொய்யின் மூலமாக பரப்பினான். விளைவு என்ன தெரியுமா? 2ஆம் உலகப் போரின் சமயத்தில் 6 மில்லியன் 60 லட்சம் யூதர்களை சிறியவர்கள், குழந்தைகள், பெண்கள், வயதானவர்கள், கர்ப்பிணிகள் என்று எந்த பாகுபாடுமே இல்லாமல், கொஞ்சம் கூட ஈவு இறக்கம் இல்லாமல் 60 லட்சம் யூதர்களை கொன்று குவித்தான். காரணம், அவனுக்கு தனிப்பட்ட ரீதியாக யூதர்கள் மேல் ஒரு வெறுப்பு இருந்ததை தேசமெங்கும் இருக்கிற எல்லா மக்கள் மேலும் பொய்யின் மூலமாக திணித்து மிகப்பெரிய அழிவை கொண்டு வந்தான். ஆம், பொய்யை நாம் சாதாரணமாக எண்ணிவிடக்கூடாது. உலகத்திலேயே இது போன்ற நிறைய பொய்களை நாம் வாசிக்க முடியும். இன்று ஒரு மாபெரும் பொய்யை குறித்து நான் உங்களை எச்சரித்து அந்த பொய்க்கு விலகி இருக்க நான் உங்களை வழிநடத்துகிறேன், நான் உதவி செய்கிறேன். அது என்ன மாபெரும் பொய்? இந்த உலகத்தில் பிசாசு, சாத்தான், பேய் என்ற ஒருவன் அல்லது ஒரு சக்தி இல்லவே இல்லை என்று உலகமெங்கும் மக்கள் பரப்பிக் கொண்டிருக்கிறார்கள். மக்களை வைத்து பிசாசானவன் தான் அந்த பொய்யை பரப்பிக் கொண்டிருக்கிறான். அந்த பொய்யை நம்பிக்கொண்டு அநேக மக்கள் அவர்கள் ஏமாந்து தங்களது வாழ்க்கையே அழித்துக் கொண்டிருக்கிறார்கள். உலகத்தில் நாம் பார்க்கக்கூடிய எல்லா விதமான கொடூரமான பாவங்களுக்கும், வெறுப்புணர்ச்சிகளுக்கும், சண்டை சச்சரவுகளுக்கும் அடிப்படையாக இருப்பது, அஸ்திபாரமாக இருப்பது, ஒரு மூல காரணமாக இருப்பது எல்லாமே பிசாசும் அவனுடைய திட்டங்களும் தான். இதை யாரும் மறுதலிக்க முடியாது. ஆனால் உங்களுக்கு அதில் ஒரு நல்ல செய்தி உண்டு. என்னவென்றால், இந்த வானத்தையும் பூமியையும் படைத்த இயேசு கிறிஸ்துவாகிய தேவன் இந்த பூமியில் பிறந்ததே, இந்த பூமியில் வந்ததே பிசாசின் கிரியைகளை அழிப்பதற்காகத்தான். உலகத்தில் இருக்கிற உங்களது வாழ்க்கை, தனிப்பட்ட வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை, சமூக வாழ்க்கை என்று பிசாசானவன் உங்களது வாழ்க்கையை அழித்துக் கொண்டிருக்கிற அந்த ஒரு விஷயத்தை முழுவதுமாக அழித்து ஒழித்து, உங்களை அழிக்க வந்திருக்கிற எல்லாவற்றையும் அழித்து ஒழித்து ஒரு சந்தோஷத்தையும் ஒரு மறுமலர்ச்சியும் தருவதற்காகத்தான் இயேசு உலகத்தில் வந்தார். அது தெளிவாக வாசிக்க முடியும். வேத புத்தகத்தில் 1 யோவான் 3:8 இப்படி வாசிக்கிறோம்: பிசாசினுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கே தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார். பிரியமானவர்களே, உலகத்தில் நீங்களும் சரி, நானும் சரி, நம்மை போன்ற மக்கள் பல சமயங்களில் ஒரு குறிப்பிட்ட தவறை, ஒரு குறிப்பிட்ட பாவத்தை செய்யக்கூடாது என்று நினைத்துத்தான் வாழ்க்கையை வாழ்வார்கள். ஆனால் அவர்களையும் அறியாமலேயே அதை செய்வதற்கு உந்தப்பட்டு அதை செய்து விடுகிறார்கள். இதற்கு பெயர்தான் அடிமைத்தனம். அதாவது நமது விருப்பத்திற்கு மாறாக நாம் எதை செய்யக்கூடாது என்று நினைக்கிறோமோ அதைத்தான் செய்கிறோம். விளைவு குற்ற உணர்வு, வெறுப்புணர்வு, சந்தோஷ அழிவு, சமாதான அழிவு என்று மிகப்பெரிய அழிவுகளை நாம் காண்டு வருகிறோம். அந்த வசனத்தின்படி பிசாசினுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கு, அப்படின்ற முதலாவது பிசாசானவன், சாத்தானானவன் தேவனது பிள்ளைகளாகிய உங்களது வாழ்விலும் என்னுடைய வாழ்விலும், தேவனால் படைக்கப்பட்ட உங்களது வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் அவன் செய்து வருகிற கிரியைகள், செயல்கள் என்னவென்று நாம் அலசி ஆராய வேண்டியது அவசியமாகும். முதலாவது
வானத்தையும் பூமியும் படைத்த ஒரு அன்புள்ள, கருணையுள்ள, கரிசனையுள்ள ஒரு தேவனுக்கும் நமக்கும் இடையே ஒரு மிகப்பெரிய பிரிவை உண்டு பண்ணுகிறான் அவன். ஆதியிலே கர்த்தர் இந்த வானத்தையும் பூமியும் படைத்த போது நன்றாயிருந்தது என்றுதான் சொன்னார். ஆனால் மனிதனை படைத்த பின்புதான் அது மிகவும் நன்றாயிற்று என்று சொல்லுகிறார் அவர். ஆகவே தேவனுக்கு பிரியமான ஒரு உயிரினங்கள் என்றால் அது நீங்களும் நானும் தான். தேவன் நம்மை படைத்தார், அவரை போல படைத்தார். அவரது அன்பான குணங்களை கொண்ட மனிதனாக படைத்தார். அவர் நம்மோடு கூட நல்ல ஒரு உறவு வைத்துக் கொண்டிருந்தார். ஏதேன் தோட்டத்தில் நம்மை படைத்த கடவுளுக்கும் நமக்கும் உள்ள உறவு அருமையான அலாதியான ஒரு விஷயமாகும். அது நம்மை வழிநடத்தக்கூடிய ஒரு தேவனாக இருந்தார். ஆனால் பிசாசானவன் அவன் கொல்லவும் அழிக்கவுமே என்று வேறு ஒன்றுக்கும் வரான் என்று வாசிக்கிறோம். ஆம், நம்ம சந்தோஷத்தை திருடவும், சமாதானத்தை திருடவும், கடைசியாக நம்மை நரகத்தீயில் வெந்து அழிவதற்கு அதற்காகத்தான் அவன் வந்திருக்கிறான் அவன். ஆனால் அப்படிப்பட்டவன் தேவனுக்கும் நமக்கும் இடையே ஒரு மிகப்பெரிய பிரிவை உண்டு பண்ணுகிறான். அவனுக்கு விருப்பமானதை செய்வதற்காக நம்மை பல விஷயங்களை செய்யும்படி ஏவி, தேவனுக்கு பிரியமில்லாத விஷயங்களை செய்யும்படி நம்மை கட்டாயப்படுத்தி, நம்மை அடிமைத்தனத்துக்குள்ளாக வைத்து தேவனுக்கு நமக்கும் இடையே மிகப்பெரிய பிரிவை உண்டு பண்ணுகிறான். இரண்டாவது, நாம் தேவனுக்கு பிரியமில்லாத பாவங்களை செய்யும் பொழுது நம்முடைய இருதயமானது தேவனிடமிருந்து பெற்று அனுபவிக்கக்கூடிய பரிசுத்தம், சந்தோஷம், சமாதானம், நிம்மதி, எதிர்காலத்தை குறித்த ஒரு நம்பிக்கை, ஒரு தைரியம், இவை எல்லாவற்றையும் இழந்து நாம் ஒரு குற்ற உணர்வுக்கு ஆளாகிறோம். எதிர்காலத்தை குறித்து நாம் பயப்படுகிறோம். நன்மையான விஷயங்களை தேவனை குறித்து தேவனுக்கு பயப்படுவதற்கு பதிலாக நாம் தேவனை விட்டு விலகி ஓடுகிறோம். எது நம்மை அழிய வைக்கிறதோ, எது நமக்கு அழிவை கொண்டு வருகிறது என்பது தெரிந்தும் கூட அந்த அழிவை நோக்கி விருப்பம் இல்லாமலேயே ஓடுகிறோம். சாராயம், குடி, புகைப்பிடித்தல், போதை வஸ்துக்கள், இவையெல்லாம் நமது வாழ்க்கையை, நமது குடும்ப வாழ்க்கையை, நமக்கும் நமது மனைவிக்கும் உள்ள உறவை கெடுத்து அழிக்கும் என்று தெரிந்தும் கூட, நமக்கும் நமது பிள்ளைக்கும் இடையே இருக்கிற உறவை அழித்து ஒழிக்கும் தெரிந்தும் கூட, காலை எழுந்ததிலிருந்து இரவு முடிய குடித்து குடித்து நம்ம வாழ்க்கையை அழித்து போகிறோம். இதையெல்லாம் தெரிந்தும் நம்ம அதை செய்கிறோம். இதெல்லாம் பிசாசின் கிரியைகளாகும். அது நமக்கு மிகப்பெரிய ஒரு வெட்கத்தை உண்டு பண்ணுகிறது, குற்ற உணர்வை உண்டு பண்ணுகிறது. சில சமயங்களில் குற்ற உணர்வுடைய அந்த உச்சம் தாங்க முடியாமல் நம்மை நாமே மாய்த்து கொள்கிறோம். தேவன் இந்த உலகத்தில் வாழும்படி படைத்த நாம் பிசாசுடைய கிரியைகளுக்கு அடிபணிந்த மக்களாக, நாம் தேவனை பிரியப்படுத்தாமல் அவனை பிரியப்படுத்துவதற்காக நமக்கு எது தேவையில்லையோ, எது செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறோமோ அதை செய்வதற்கு நாம் நம்மை விட்டு போடுகிறோம். வெறுப்புணர்ச்சி, மன்னிக்காத தன்மை, இதோடு கூட மரணத்தை பார்த்து பயம், இவையெல்லாம் பிசாசானவன் நம்மை அறியாமலேயே நமக்குள்ளாக செய்யக்கூடிய விஷயங்களாகும். இவை எல்லாவற்றையும் தொடர்ந்து செய்ய வேண்டும் என்பதற்காக, குறிப்பாக தேவனை ஆராதிப்பதை விட்டுவிட்டு பிசாசை ஆராதிப்பதற்கும் அல்லது நம்மை நாமே ஆராதித்துக் கொள்வதற்கும் நம்மை உந்தி தள்ளுவதற்காகத்தான் சாத்தானானவன் இப்படிப்பட்ட ஒரு மகா பெரிய பொய்யை நமக்கு சொல்லுகிறான். ஏனென்றால் பிசாசு என்று ஒருவன் உண்டு, அவனது கிரியைகளை அழித்து ஒழிக்கும் என்பதை உண்மை என்று நம்பியிருப்போமானால் அதிலிருந்து வெளிவருவதற்கு நாம் ஏதாவது முயற்சி எடுக்க ஆரம்பித்து விடுவோம். அதை விரும்புவது இல்லையா? நாம் பிசாசுக்கு கீழ்ப்படைந்து கடைசி வரைக்கும் அவனது அடிமைகளாக அவனையே ஆராதிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அவன் இப்படிப்பட்ட பொய்களோடு கூட நமது வாழ்க்கையை வீணடிக்கிறான். இந்த வசனத்தின் பின்பகுதி என்ன சொல்லுகிறது? இப்படி பிசாசானவன் நம்மை வஞ்சித்து நம்மை அழித்து ஒழிப்பதற்காக அவன் செய்யக்கூடிய கிரியைகள் எல்லாவற்றையும் அழிக்கும்படிக்கு இயேசு கிறிஸ்துவாகிய தேவன் இந்த பூமியில் வெளிப்பட்டார் என்று வாசிக்கிறோம். ஆம், பிசாசை அழித்து ஒழிப்பதற்கு நம்மால் முடியாது. நம்ம எத்தனை முறை முயற்சிக்கிறோம். ஒவ்வொரு வருடம் ஆரம்பிக்கும் போதும் ஜனவரி மாதம் நமக்கு உள்ளாக இருக்கிற பிசாசின் கிரியைகளை அழிப்பதற்காக நம் திட்டங்கள் தீட்டுகிறோம். பணம் கொடுத்து பல ஆலோசனைக்காரர்களை நமக்கு வைத்துக் கொள்கிறோம். சில பயிற்சி வகுப்புகளுக்கு செல்லுகிறோம். ஆனால் மார்ச் ஏப்ரல் மாதத்துக்குள்ளாகவே நாம் மறுபடியும் நமது அடிமை சங்கிலியை நம்மை இணைத்துக் கொள்கிறோம். நம்மால் நமது பாவங்களை விட்டு விலக முடியாது.
ஆகவேதான் உங்களையும் என்னையும் அன்பு செய்த இயேசு கிறிஸ்துவானவர் இந்த பூமியில் மனிதனாக பிறந்து சிலுவையில் ரத்தம் சிந்தி மரித்து 3ஆம் நாளில் நரகத்தையும் பாவத்தையும் நரக சாத்தானையும் ஜெயித்து அவர் உயிரோடு எழுந்து இப்போ உயிரோடு இருக்கிறார். பிரியமானவர்களே, ஆம், பிசாசின் கிரியைகளை தேவன் அழித்தார். எப்படி அழித்தார்? 3 விஷயத்தின் மூலமாக. முதலாவது, அவர் பிறந்ததிலிருந்து சாகும் வரைக்கும் பரிசுத்தமாக வாழ்வதன் மூலமாக பிசாசின் கிரியைகளை அழித்தார். இரண்டாவது, சிலுவையில் பிசாசின் உந்துதலுக்கு ஏவப்பட்டு நாம் நமது சரீரத்திலும் நமது இருதயத்திலும் கண்களிலும் செய்த பிசாசின் கிரியைகளாகிய பாவங்களுக்கு தண்டனையான நரக தண்டனையை, பாவத்தின் சம்பளமாகிய மரணத்தை இயேசு கிறிஸ்துவாகிய தேவன் உங்களுக்கு பதிலாக, எனக்கு பதிலாக தன்மேல் ஏற்றுக்கொண்டவராக சிலுவையில் நமது பாவத்திற்காக நாம் செலுத்தப்பட வேண்டிய விலையை அவர் செலுத்தி தீர்த்ததன் மூலமாக பிசாசுக்கு கல்லறை கட்டினார் சிலுவையில். மூன்றாவது, யாருமே ஜெயிக்க முடியாத மரணத்தை, சாத்தானாலும் நமது சுய இச்சைகளாலும் பாவங்களாலும் பாவத்தின் சம்பளம் மரணம் என்ற அந்த மரணத்தை, தேவனை விட்டு நிரந்தரமாக பிரிந்திருக்கக்கூடிய அந்த நரக தண்டனையை இயேசு கிறிஸ்துவானவர் உயிர் தெழுந்ததன் மூலமாக ஜெயித்தார். இதை நீங்கள் எப்பொழுது நம்புகிறீர்களோ, ஆம் ஆண்டவரே, நான் ஒரு பாவியான மனிதன், நான் என் சுய விருப்பத்தின்படி பல பாவங்களை செய்திருக்கிறேன், பிசாசின் கிரியைகள் என்னில் வெளிப்பட்டிருக்கிறது, நான் கோபமாக கத்தி கூச்சலிட்டு இருக்கிறேன், என் மனைவியை அடித்திருக்கிறேன், என் பிள்ளைகளை அடித்திருக்கிறேன், சமூகத்தில் மற்றவர்கள் வாழ்க்கையை கெடுத்திருக்கிறேன், பொய் பேசியிருக்கிறேன் என்று நமது பாவங்களை எல்லாம் இயேசுவினிடத்தில் அறிக்கை செய்யும் பொழுது, தான் பாவி என்பதை ஒத்துக்கொள்ளும் பொழுது, உங்களது பாவத்துக்கான தண்டனையை உங்களுக்கு பதிலாக இயேசு கிறிஸ்துவாகிய தேவன் சிலுவையில் ஏற்றுக்கொண்டு அவர் மரித்து 3ஆம் நாளில் உயிரோடு எழுந்தார் என்று நீங்கள் அவரை நம்பும் பொழுது, விசுவாசிக்கும் பொழுது, இயேசுடைய வெற்றி, பிசாசின் மேல் இயேசுவானவர் சிலுவையில் பெற்ற வெற்றி உங்களது வெற்றியாக தேவன் கணக்கிடுகிறார். அதற்கு பின்பாக இயேசுவானவர் பரிசுத்த ஆவியின் வடிவத்தில் உங்கள் இருதயங்களில் வாசம் பண்ணுகிறார். ஒரு காலத்தில் நீங்கள் நேசித்த அந்த பாவமானது உங்களுக்கு வெறுப்பாக தோன்றும். உங்களால் முயற்சி எடுத்து விட்டுவிட வேண்டும் என்று நினைத்த அந்த பாவத்தை இப்பொழுது எளிதாக இயேசுவின் துணையால் அந்த பாவத்தின் மேல் ஒரு ஜெயம் கொள்வீர்கள். ஒரு காலத்தில் நீங்கள் நேசித்த அந்த பாவத்தை இப்பொழுது வெறுப்பீர்கள். உங்களது வாழ்க்கையானது இயேசுவை போல பரிசுத்த பாதையில் அது தொடர்ந்து முன்னேறி போய் கொண்டிருக்கும். இயேசுவின் அன்பை நீங்கள் உங்கள் சுற்றி இருக்கிற எல்லா இடத்திலும் காண்பிப்பீர்கள். அதில் போராட்டம் இருக்கும், உண்மைதான். ஆனாலும் கூட இயேசுவின் பலத்தால் அந்த போராட்டத்தை நீங்கள் ஜெயம் கொள்வீர்கள். பிசாசின் கிரியைகளை உங்களுக்காக ஜெயித்த அந்த இயேசுவின் வெற்றியை நீங்கள் அன்றாட வாழ்க்கையில் நீங்கள் வெளிப்படுத்துவீர்கள். மனைவியை நேசிப்பீர்கள், மனைவியை மன்னிப்பீர்கள், கணவனை நேசிப்பீர்கள், கணவனை நீங்கள் மன்னிப்பீர்கள், பிள்ளைகளை நேசிப்பீர்கள், இந்த சமூகத்தை நேசிப்பீர்கள். இயேசுவை போல வாழ்ந்து இந்த உலகத்தில் நீங்கள் உண்மையான அன்பு என்னவென்று காண்பிப்பீர்கள். பிரியமானவர்களே, தேவன் உங்களை நேசிக்கிறார். ஆகவேதான் உங்களால் ஜெயம் கொள்ள முடியாத அந்த பிசாசையும் அவனது கிரியைகளையும் இரத்தத்தையே சிந்தி உயிரியை தந்து அவர் ஜெயம் கொண்டார், உயிரோடு எழுந்தார். அந்த உயிர் தெழுந்த இயேசுவை, பிசாசை ஜெயம் கொண்ட இயேசுவை உங்கள் இருதயத்தில் பெற்றுக்கொள்ளும் பொழுது நீங்களும் கூட இந்த பிசாசின் கிரியைகள் எல்லாம் ஜெயம் கொண்டு ஒரு வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு தேவன் உங்களுக்கு உதவி செய்கிறார். அப்படிப்பட்ட இயேசுவை நீங்கள் இருதயத்தில் ஏற்றுக்கொண்ட மக்களாக ஒரு சந்தோஷமான வாழ்க்கை வாழ்வதற்கு, சமாதானமான வாழ்க்கை வாழ்வதற்கு தேவன் உங்களுக்கு உதவி செய்யட்டும். ஆமேன். सत्यम सत्यमे सत्यम सत्यमे सत्यम सत्यमे